என்ன தாத்தா என்ன தாத்தா என்ன தாத்தா? திருப்பூர் திருநீலகண்ட ஊர் ஒரு அம்மா கேணு சமூக தாத்தா அப்படின்னாங்க எனக்கு. பேர்லாம் சொல்கிறாங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்போ ஒரு நாளைக்கு வாங்க எங்கள் ஊருக்கு அப்படின்னாங்க. திருப்பூர் உங்கள் ஊர் தானே, போக வேண்டியது தானே? போகணும். உங்கள் பேர் தானே சண்முக தாத்தா, அதனால தான் உங்களை வந்து கேட்குறாங்க. நீங்களே சமூக தாத்தா அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டு 50 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. ஓஹோ, 50 ரூபா கொடுத்துட்டு போனாங்களா? சண்முக தாத்தாக்கு ஒரு அம்மா காசு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன்ல. நீ அன்னைக்கு காசு கொடுத்துட்டல, உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துட்டேன். ஞாபகம் இல்லை எனக்கு, சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருது. சண்முக தாத்தா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆயிட்டாரு. கொரோனா கத்துது சண்முக தாத்தான்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் டக்குன்னு. ஆமா ஆமா. ஓம் நமச்சிவாய நமக. சண்முக தாத்தாவுக்கு நமச்சிவாய. லட்டு சண்முக தாத்தாவுக்கு இனிப்பு. என்ன கொடுங்க, வைக்கிறேன். நீங்களே வைக்கிறீங்களா? என்ன இதெல்லாம்? முத்துசாமி தீயமைக்கு வேணும். நெய்க்கா? ஓஹோ, சரி சரி சார். 4 மணிக்கு வைக்கணும். சரி, 4 மணிக்கு நெய் தீபம் வைக்கணுமா? ஆமாம். ஓஹோ, சரி. ஊருக்கு கூப்பிட்டாங்களே, போக வேண்டியது தானே? போகணும். எப்போ போகிறீங்க? அவங்க வந்தத்தை கூப்பிட்டு போனால் போவாங்க. அவங்க வந்து கூப்பிட்டா போவீங்களா? சரி. யார் கூப்பிட்டாலும் அப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாம். சரி, ரெடியா? சரி, ஓகே, போயிட்டு வரேன். வீட்டுக்கு வரீங்களா தாத்தா? தேனியிலேருந்து வந்திருக்காங்க. தேனியிலேருந்து வந்தாங்களா? ஓஹோ, அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் தான் சமூக தாத்தா அப்படின்னாங்க. கிட்டவங்க வந்து நான் பேசிட்டு அப்புறம் எங்கள் ஊருக்கு வாரதானே அப்படின்னாங்க. சரி வாரணும் அப்படின்னு. எல்லார் ஊருக்கும் வரேன்னு சொல்கிறது, ஆனால் யார் ஊருக்கும் வர்றது கிடையாது. சரி, போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாய நமக. பாட்டிமா, என்ன பாட்டிமா பண்ணுறீங்க? சாதம் வைக்கலாமா, கஞ்சி வைக்கலாமா? ஏன் சாப்பாடு எடுத்துன்னு வரனே? அதான் இந்த சாதம் அதுக்கு சாப்பிடாது. பூனைங்களுக்கா? ஓஹோ, எனக்கு நீங்க கொடுத்துருவீங்க, எனக்கு தெரியும். சரிங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலையார் அருளால எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரிப்பா. சரி பாட்டிமா. என்ன சண்டேன்றதால போலையா நீங்க? இல்லை, நான் போகிறேன். 2 3 நாளாவே போக வேண்டாம் இருக்கேன். ஏன் நடக்க முடியலையா? குடிக்கலையா? காசு வாங்கிட்டு. சரி சரி, நீ இங்கே இருங்க, சாப்பாடு நான் கொடுத்துட்றேன். 2 3 நாளைக்கு மாட்டேன். சரி பாட்டிமா. நமச்சிவாய் வரட்டுமா? நமச்சிவாய் பாட்டிமா. வாரிசு தாத்தா. ஓம் நமச்சிவாய். என்ன சோடா கடை போட்டியாண்ணா? கோயிலுக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் கூட பார்த்துக்கோங்க. நாங்கள் சரி சரி சரி. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக. நீ அதே மாதிரி ஒரு கடை போட்டுறான். முதலீடு வேணும். ஒரு 10,000 ரூபா கொடுக்குறீங்களா? முதல்ல எடுத்துக்கோங்க. லாபத்தை நான் எடுத்து அப்படியே டெவலப் பண்ணிக்க. முதல்ல நான் எங்கே போய் எடுக்கிறதா? நான் எடுத்துட்றேங்க. 10,000 ரூபா கொடுங்க. சும்மா அவங்க இப்போ பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம சன்னியாசி வந்த பிறகு இதெல்லாம். ஆமாம் ஆமாம். ஓம் நமச்சிவாய நமக. வேண்டிங்க. நமச்சிவாய். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அதுதாமே சன்னியாசியா வந்த பிறகு எதுவுமே ஆசை இருக்கக்கூடாது. அதனால தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னா அப்புறம் அந்த அவர் மொத்தத்துக்கு கழுத்தி விட்டுருவாரு. ஆமாம். அதுக்கு ஒரு வாடகை வேணும், ஒரு ரூம் வேணும், கடை வேணும், அட்வான்ஸ் வேணும். நமக்கு அதுதான் நிறைய விஷயங்கள். அதெல்லாம் அது கோயிலுக்கு போயிருக்கா பார்த்துக்கோங்க. சரி போய் இப்போ நம்மளுக்கு படுக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அந்த அந்த ஓனரா? அந்த கடை ஓனரா? சரி சரி. எதுவும் சொல்றது இல்லை, மழை வந்தால் கூட படுத்துங்கன்றாங்க. இடம் கொடுக்குறாங்க. சரி கொஞ்சம் சரி, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். நமக்கு உதவி பண்ணுறாங்க, நம்ம திருப்பி ஒரு உதவி பண்ணி தானே ஆகணும். சரி சார், போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் கொடுத்தவங்க அவங்க எண்ணங்கள் ஆசைகளும் நிறைவேறணும். அவங்க எல்லா வகையிலும் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும். அண்ணாமலையார் அருள் புரியும் அவங்க குடும்பத்திற்கு. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் செய்த குடும்பத்தினர் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். வீட்டம்மாக்கு எடுத்துன்னு போறீங்களா? வராங்களா? வேலையில் போயிட்டாங்க. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. லட்டோட கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க.
ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக. ஓம் நமசிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக. சாமி வணக்கம். சாப்பிடுங்க. ஆமாம் ஆமாம், 2 வாட்டி மலை சுத்தினார் இன்னைக்கே நான் பார்த்தேன். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்கம்மா. நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க. என்ன ஸ்வீட் விஷயம் இன்னைக்கு கொடுக்க சொன்னாங்க ஒருத்தங்க, அதனால இனிப்பு. சரிங்களா? இன்னைக்கு 2 பேருடைய அன்னதானம். ஒருத்தங்க இனிப்போடு கொடுத்துருக்காங்க, ஒருத்தங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. என் கண் பார்வை கொடுக்கறதுக்கு அரோகரா. என்னை கண்ணாடியில் ரெடி பண்ணி கொடுங்க. செக் பண்ணீங்களா? பேர் என்ன உங்க பேரு? என் பேர் மாறிப்பா. எங்கள் அப்பா பெயர் நாளைக்கு நோட் எடுத்துன்னு வருவாரு. இவர் எழுதிப்பாரு. நாளைக்கு பேர்லாம் கொடுங்க. ஏன்னா சும்மாவே நிறைய பேர் கண்ணு செக் பண்ணாமலே நானும் கண்ணாடி கொடுத்தேன்றாங்க. கேம்புக்கே வரல அவங்க. எனக்கும் கண்ணாடி கொடுங்கன்றாங்க. இல்லை சாமி, அதனால நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு நோட் எடுத்துன்னு வரேன். பேர் என்ன பேருன்னு எழுதுங்க. அந்த பேப்பர் சீட்டும் உங்க இதுவும் ஒத்து போச்சுன்னா கண்ணாடி வந்து ஒரு 4 நாள் 5 நாள்ல கொடுத்துறேன். டபுள் பார்வை செக் பண்ணி இருக்கணும். செக் பண்ணல பண்ணாதான் கொடுப்பேன். பத்தியா? செக் பண்ணு சாமி. லட்டு குத்துக்கிற மாதிரி லட்டு. நாங்கள் உடம்பெல்லாம் செக் பண்ணோம், கண்ணாடி செக் பண்ணோம். வாங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாய. வந்து எழுதி கொடுத்துருக்கிறேன். வயசானவருக்கு ரசமும் சாதமும் தரமா. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. அதனால தான் பேர் நோட்டில் எழுதிக்கினாதான் அது இதுவும் ஒத்து போச்சுன்னா தான் நம்ம கண்ணாடி இது பண்ண முடியும். ஏன்னா போன மெடிக்கல் கேம்ப் இல்லைம்மா, போன மெடிக்கல் கேம்பில் நான் போட்டுட்டு போட்டது எவ்வளோ ஆகுது? 6 மாதம் ஆகுது. இதில் 15 கண்ணாடி கொடுக்காம இருக்குது. இந்த 15 கண்ணாடி நிறைய சும்மாவே இருக்குது. ஆனால் யாருன்னு தெரியல இன்னி வரைக்கும். கொஞ்சம் பேர் ஆமா தாத்தா, இது இந்த வாட்டி நான் வந்து நமச்சிவாய ஏன்னா இதுக்கு மேல அவசரப்பட்டு நான் போயிட்டு செலவு பண்றேன். ஏன்னா இப்ப 47 பேர் கண்ணாடி கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம முதல் வைக்கணும். நமச்சிவாய நமக. அது அப்படியே கண்ணாடிக்குது. அதை நான் யாருக்கு கொடுக்கறது? அதை நான் யாருக்கு கொடுக்க முடியும் சொல்லு? அப்ப பணம் சாமி, காலையில போகும்போது பார்த்தேன், மறுபடியும் வரும்போது பார்த்தேன். 2 வாட்டி காலையில முடிச்சிட்டீங்களா கிரிவலம்? எப்பா அண்ணாமலையாரே. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. சரி தரமா வாங்கிக்கோங்க. நமச்சிவாய நமக. என்ன குட்டி பாப்பா லீவா இன்னைக்கு? நேத்தியா ஸ்கூல் வைக்கிறாங்க? சனிக்கிழமை போய். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. கொடு அவருக்கா. நல்லா இருக்குங்களா ஐயா? நல்லா இருக்கிறீங்களா? சரி. நமச்சிவாய நமச்சிவாய. தீபத்துக்கு லீவ் விட்டாங்களா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா? ஆமா, அதுக்கு தான் நேத்து ஸ்கூல். அதுக்கு நீ தீபத்துக்கு ஸ்கூல் போயிருக்கலாம்ல? லீவ் விட்டாங்களே. நீ கேட்கணும். நான் உன்னை கேட்டேன் லீவு. நீங்களா லீவ் விட்டு எனக்கு ஸ்கூல் வைக்கிறீங்கன்னு கேட்கணும். ஒரு நாள் இருக்கட்டுங்க. என்ன சொன்னேன் நான்? இந்த ஒரு வண்டியில 4 பேர் இறங்கி வராங்க. ஒரு வண்டியில 4 பேர் இறங்கி வராங்க. குட்டி பொண்ணு வாங்க சாமி. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. லட்டு சாப்பிடுங்க. சரி, போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமக. வாங்க. வெள்ளை சாதம், கீழே வந்து பீட்ரூட் சாதம், ரசம், வாட்டர் பாட்டில், லட்டு. சிவாய திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய. தனித்தனியாக பிரார்த்தனை பண்ணுறதோட வார்த்தை சதுரம். ஒரு 10 பேர் 20 பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கு வந்து வலிமை இல்லை, புரியுது. ஆனால் நம்ம ஒரே இடத்துல நிற்கிற ஆள் இல்லைல்ல. ட்ராவலிங் தான் நம்மளுது. கரெக்டுங்களா? எப்படியோ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அண்ணா சாமியாருங்களுக்குண்ணா ஃபுல்லாக ரோட்டில் இருக்காங்கல்ல, அதனால தானே. ஏன்னா ஒருத்தர் கொடுக்கறது பெருசு இல்லை, பின்னாடி ஒரு 20-30 பேர் இருக்காங்க. ஒரு அன்யூனிஃபார்மில் யாருன்னா வாங்கிட்டாங்கன்னா மீதி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. அப்போ அவங்க ஒஸ்தியா இவங்க ஒஸ்தியான்னு கேள்வி வரும். அதனால தான் ஒருத்தர் 2 பேர் தனியாக இருந்தால் கூட கொடுத்துட்டு போயிடுவேன் நான் தெரியாமல். ஒன்று கொடுத்துட்டு பீட்ரூட் சாப்பாடு மட்டும் ஒன்று கொடுத்துட்டு வாங்க சாப்பிட்ணா.
அண்ணாமலையார் கரோகரா நமச்சிவாய நமக. சொன்ன நீங்க ஸ்வீட் வந்துருச்சு. மானாருக்கு வச்சு நம்ம ஆளுங்க வேடிக்கை பார்க்குறாங்க, இங்கே எல்லாம் எப்படி பார்க்குறாங்க. ஒரு 4 சிங்கமும் ஒரு 4 புலி இதெல்லாம் எடுத்து வந்து விட்டுலாமாங்க. அதுவும் தானே அதுவும் தானே காட்டு விலங்கு. என்ன சொல்றது, மனுஷங்களே பாரு நிறைய பேர் சிங்கம் புலி மாதிரி எண்ணத்தை வச்சுருக்கிறாங்க. அதில் போய் என்ன கிடக்குது? ஓம் நமச்சிவாய நம்ம அண்ணாமலை நமச்சிவாய. கண்டிப்பா கண்டிப்பா நமச்சிவாய நமக. ஜூ ஆகி போச்சு நம்ம ஊரு, ஒரு ஜூ மாதிரி ஆகி போச்சு. அதான் வெறும் மான் மட்டுமே இருக்குது, போர் அடிக்குது. ஒரு 4-5 சிங்கம் புலி சிறுத்தலை எடுத்துன்னு வந்து விட்டுற வச்சுக்கா. நமச்சிவாய நமக அண்ணாமலையார் கரோகரா. ரசமேதான் 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 அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக. வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. இவரு காவி போடாத சித்தர். எங்க தான்டா தம்பி தங்குற ரோட்ல? அம்மா வீட்டில் பத்துக்கிறேன். ஐயா நாளைக்கு ஒரு நோட்டு எடுத்துன்னு வரேன். யார் யாருன்னு பேர் எழுதி கொடுங்க, எழுதிப்பாரு அவரு. நாளைக்கு நான் சாப்பாடு கொடுக்க வரும்போது எழுதிப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு நிறைய பேர் மாற்றி மாற்றி வாங்குறாங்க, கன்ஃபியூஷன் ஆகுது. அதனால தான் நாங்கள் எழுதிட்டு அந்த சீட்டுக்கு இந்த சீட்டுக்கு ஒத்து போச்சுன்னா தந்துடுறோம். சரிங்களா? ஏற்கனவே நீங்கள் வந்து செக் பண்ணீங்களா, அது எதுவும் ஒத்து போச்சுன்னா தந்துடுறோம். சாமியாருங்க தானே கொடுக்குறேன். இருக்கிறவங்க எல்லா இடத்துலையுங்கிறாங்க. நான் எல்லாருக்கும் கொடுத்து அந்த வண்டி கடைசி வரைக்கும் போகாதுண்ணா, புரிஞ்சுக்குங்கண்ணா. அவங்க தான் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க, யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இந்த வண்டி கடைசி வரைக்கும் போதே ரமணாசுரம் வரைக்கும் கொடுக்கணுமே, நான் எப்படி கொடுப்பேன்? இந்த சாப்பாட்டை இப்படியே சண்டை போட்டு கொடுத்துட்டு போயிட்டா நான் அவங்கள வரைக்கும் எப்படி கொடுப்பேன்? தடகாத்திரமாக இருந்தால் கூட இருக்கட்டும், புரியுதுங்களா? ரோட்டுக்கு வந்துட்டாங்க கை ஏந்திக்கின்னு, நம்ம சொல்றது புரியுதுங்களா? நிறைய பேர் சொல்றாங்க தடகாத்திரமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்றாங்க, இப்படியே பேசுறாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்க உடம்ப தான் பாக்குறாங்க. நமச்சிவாய நமக்கு நமச்சிவாய. எல்லாம் சோறு ரசம் நான் நம்பி 1000 ரூபாய் எனக்கு நஷ்டத்தை தான் பண்ணிட்டேன். பெயிண்ட் வாங்க உன்னால தான் பெயிண்டே வாங்கினது. இந்த பெயிண்ட் எல்லாம் நான் வாங்கியிருக்க மாட்டேன். 1000 ரூபாய் அது நஷ்டம். என்னண்ணா ஒரு பணம் போட்டு ஒரு பொருள் வாங்க சொன்னீங்க, உங்களை நம்பி தான் நான் போய் வாங்கினேன். படம் வரையற அது இதுன்னு கைக்கு வந்து வரல சாமி. சாரது மட்டும் 2000 வருது. இல்லைண்ணா நீங்க எல்லாத்தையும் போட்டுட்டு கேட்டுட்டு இருக்கணும். ஏன்னா 1000 ரூபாய் இன்னைக்கு வந்து 20 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். 1000 ரூபாய் இருந்தா அது அப்படியே பெயிண்ட் வாங்கி அப்படியே வச்சுக்கிறோம். எது வீணா போய் சாமி. அதனால தான் நான் வந்து எதுவுமே சாமியாருங்க எது கேட்டாலும் ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிக்கிறது. கிரிவல பாதையில் ஒரு பொருளும் வேஸ்ட் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாகுது அது அப்படியே பார்க்கறதுக்கு. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. என்ன தாத்தா சொல்ற? எல்லாருக்கும் வயசாயிடுச்சு தான். ஆமா, அதுக்குன்னு சின்ன பையன்றதுக்காக பக்கத்துலயே நித்தி வர முடியுமா? என்ன கிரிவல பாதையில இந்த உருண்டுன்னு வராங்களே, அந்த மாதிரி உருண்டு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு மேல அப்படி உனக்கு அதெல்லாம் ஐயா நீ வந்து தாத்தா ஒரு டேப் ஒன்று எடுத்துன்னு வந்துடுறேன். என்னத்துக்கு? ஒரு 10 மீட்டர் டேப்பு. 10 மீட்டருக்கு பக்கத்துல இருக்கிற சாமிங்க வரலன்னா அடுத்தது சர்ன்னு அந்தாண்ட போயிடுறேன் நான். ஏன்னா அதிகபட்சம் இது 10 அடி கூட இருக்காது. சரி வாங்கிக்கோங்க. என்ன ஐயா நீ வந்துக்கிற? ஆமா. ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நம. டேப் ஏத்துன்னு சலந்துட்டுமா? ஆமா சரி வா சாப்பாடு வாங்கி. அவர் டைலர், அவர் அப்படிதான் வச்சுருப்பாரு. டைலர் ஆட்டோக்காரன். நமச்சிவாய நம. லட்டு குத்துரு. அப்புறம் இவங்க வேற சண்டை வாங்குவாங்க நம்மள. லட்டு கொடுக்கல, பக்கத்துல குத்த அங்க குத்தான்னு. ஆமா கண்டிப்பா கேட்போம். பாரு கண்ணாடி வர எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க. கண்ணாடி எல்லாரும் கொடுக்கலன்னா கேட்பாங்க. ரோகரா போயிட்டு வாங்க. ஆனந்தமா போயிட்டோம். சரி இன்னும் கா விட்டது பழம் ஆகலையா? அது பயமாகுது. லட்டு மட்டும் கொடுக்க. திடீர்னு பழுக்கும், திடீர்னு காயாகும். நமச்சிவா என்ன தெரியலையே, ஈலாம் வைக்குது வாய்க்குள்ள ஈ போகுது பாரு. தாத்தா லட்டு மட்டும் கொடுத்துருப்பாரு. ஏப்புங்க.
வாய்க்குள்ள ஈ போய் மூக்கு வழியா வெளில வருது. நமச்சிவாய நமக. ஓஹோ, எந்த பக்கம் பத்துங்கிறன்னு கூட தெரியல. ஒன்று குத்துரு. சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஒன்றா ரெண்டா? போயிட்டாங்க. என்ன தாத்தா கட்டிக்காம சரியாச்சா இல்லையா? ஜுரம் மாத்திரை குத்துனே மாத்திரை போட்டி. சரி. நான் ஏம்மா வியாபாரம் பண்ணியா? நான் அடுப்பெல்லாம் பற்ற வச்சுக்கிறா? போண்டா போட்டுருந்த. ஓஹோ, 2 பீட்ரூட் சாப்பாடு கொடு. சரி. கற்பூரம் வித்தா இப்போ போண்டா போட ஆரம்பிச்சிட்டியா? ஸோ அதனால போண்டா போட ஆரம்பிச்சிட்டேன். சரி. நமச்சு கிடச்சிச்சா? ஆஹா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சைவ உணவே தெய்வீக உணவு. மாமிச உணவை மறுப்பதே மனித நெறி. ஆடு, கோழி, முட்டை, மீன், பசு, எருமை, பன்றி, கடா, ஒட்டகம் போன்ற உயிர்களின் உடல்கள் எல்லாம் உணவுப் பொருட்கள் அல்ல, அவை கடவுள் வாழும் ஆலயங்கள். திரு அருட்பிரகாச வள்ளலார். ஓம் நம சிவாய. டேய், என்னடா வான்னு தலையாட்டுற? பேருண்ணா அதெல்லாம் சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டான் மாமா. வா போலாம் வா. அவர் தலையாட்டுறாரு. வா அப்படின்னு. திருச்செந்தூர் தாத்தா. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. வாங்க சாமி. என்ன கன்றாரு? ரசமா? நேற்று கிரிவலம் போனேன். அது மிக்சர் சாப்பாடு மட்டும் கொடுங்க ஐயா. நேற்று கிரிவலம் போனதே இன்னைக்கு சொருக்குதா? ஒவ்வொருத்தர் 2 வாட்டி 3 வாட்டி கிரிவலம் போயிட்டு வராங்க. அங்க சாப்பிடுங்க. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஒன்று வாங்கி 3 முறை போகிறாங்க, 4 முறை. நான் தான் பார்க்குறேன். 2 வாட்டி 3 வாட்டி. இந்தாம்மா வாமா. நமச்சிவாய. சரி. இல்லைங்க ஐயா, எல்லாம் அவர் அந்த மனசில் புகுந்து நடத்துகிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். அவர் கொடை அது கீழே இருக்கிற ஐயா. இங்கேருந்து நடந்து ஆரம்பிச்சு இங்கே வந்துட்டீங்களா? ஆமாங்க ஐயா. சரி. ஒன்று வாங்கிக்கோ. வாங்க முடியும். கிரிவலம் வந்து சாதாரணமாக வந்து வீண் பேச்சு பேசிக்கிறேன் போகிறது. அது கிரிவலம். நம்ம தனிமையாக உண்மையான பக்தியோட கிரிவலம் போனால் கிரிவலம் பலனை கண்டிப்பாக நம்ம உணர முடியும். நமச்சிவாய சொல்லிங்கன்னே. ஓம் நமச்சிவாய மந்திரம் வந்து மிகப்பெரிய மந்திரம். மந்திரத்தின் சுருக்கமான வார்த்தை ஓம் நமச்சிவாய. ஆமாம். ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம். ஓக்கு ஒரு அர்த்தம், நாம சிவாய 5 எழுத்துக்கு 5 விதமான அர்த்தம் இருக்குது. அது வந்து 5 மந்திரங்கள் ஒன்றா சேர்த்து நமச்சிவாய என்ற வார்த்தையை பயன்படுத்தும். அந்த ஓம் நம சிவாயனா ஓம்னா பிரணவம். நமச்சிவாயனா பஞ்சபூதம். புரியுதுங்களா? இதுதான் ஓம் நம சிவாயோடைய மீனிங். ஓகேங்களா? அந்த பஞ்சபூதத்தை அடக்கி இறைவனுக்காக நம்ம வந்து சேவை செய்யணும். இறைவனுக்காக நம்மளை அர்ப்பணிக்கிறோம். அதுதான் ஓம் நமச்சிவாய. நமச்சிவாயா உனக்கு அர்ப்பணம் செய்கிறோம். ஓம் நமச்சிவாய. சரி. ஏமோ அவருடைய நிழல் தான் எல்லாமே காப்பாற்றுது. சரி, போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நம. நமச்சிவாய நம. அண்ணாமலையாரே, உண்ணாமலை தாயாரே, ஓம் நம சிவாய. நம்ம அடியார் போல் நல்லா இருக்காங்க.
இங்கே நம்ம அடியாருக்கு தொண்டு பண்ணுறது ஒருத்தர் தான். ஐயோ ஐயா, சிவா. அடியாருக்கு தொண்டு பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கொளுத்து விட்டு போயிடாதீங்க. அது அதிகமாக இருக்கட்டு. இங்கே வந்து அந்த பான்ஸை சொல்லி யாருமே பயன்படுத்த வேண்டாம். இவர் தான் ரெகுலராக கொடுக்குறாரு. அதை உண்மையே சொல்லிடணும்ல ஐயா. நமச்சிவாய. இங்க நான் ஒரு வேளை தான் கொடுக்குறேன், மீதி 2 வேளையும் நிறைய அடியார்கள் கொடுக்குறாங்க. இன்னும் மதியத்துல அங்க ஒரு அடியார் இருக்கிறாரு, நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிறாரு, நிறைய ஆசிரமங்கள்ல உணவு போடுறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒருத்தரை மட்டும் தனிமைப்படுத்திடக்கூடாது. எல்லாருமே சேவை செய்யறாங்க, நல்லபடியா செய்யறாங்க. எல்லாமே சேவை செய்யறாங்க தான் சாமி. இருந்தாலும் தேடி எடுத்து கொடுக்கறது ஒரு சாமி தான். நமச்சிவாய். ஐயா, இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இது என்ன சொல்றது, இதுக்கு என்ன ஐயா, நம்மள மாதிரி நிறைய பேர் தேடி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. நம்மள மாதிரி இல்ல எல்லாரையும் தான் வாழ்த்தணும். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சரி, எங்க போயிருந்தீங்க நீங்க தின்னால? நான் ராமேஸ்வரம் வந்தேன். அப்புறம் அப்படியே காசி. சரி, சந்தோஷம். போயிட்டு வாங்க. அதிபரே வாங்க. அப்படியே வைய இதே வைக்கட்டுமா? குரங்கு வந்து தூக்கி முடிச்சுனா? நான் ஏற்றுக்கிறேன். ஓஹோ, என்ன பண்ணீங்கடா? பாட்டில் காருக்கு போட்டுனுங்கிறியா? மூடியா? என்னத்துக்கு இதெல்லாம்? என்னத்துக்கு வரும்? சரி, அந்த சாப்பாடு வாங்குற ஏன் அப்படி வைக்கிற? அந்த சாப்பாடு அதை பேர் வேஸ்ட் பண்ணிக்கிறதோ? என்ன பண்ணிக்கிறதோ? தோ சாப்பாடா இல்லை, கீழே இருக்குதா? கீழே பாக்ஸு காலியா? இந்தா லட்டு. நமச்சிவாய். சாப்பிடுன்னா போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரோம். நமச்சிவாய். எங்க சாமி ஆளே வரல? தூங்கிட்டீங்களா? அங்க வந்து வருவீங்களே, வருவீங்கன்னு இருந்துட்டேன். லீவு நினைச்சினீங்களா இன்னைக்கு? இல்லை, லீவுன்னு தான் இல்லை, இது கொஞ்சம் வேலைப்பாடு இருந்துச்சு. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் அருளால அன்னதானம் கொடுத்தவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் அருளால அவங்க குடும்பத்தினர், அவங்க சந்ததிகள் நல்லா இருக்கணும் வேண்டிக்க. நமச்சிவாய். நமச்சிவாய் நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சிவா சமர்ப்பணம். நமச்சிவாய். உங்க பாட்டி 4 பேர் வந்துடுறாங்க. என்ன பார்க்க? சரி, காலையில் 5:30 மணிக்கே வந்துட்டாங்க. பார்த்தா அப்புறம் பேசிட்டு இருந்து போனாங்க. பற்றி சொன்னேன். அப்படியா? அதெல்லாம் ரொம்ப சிரமத்தில் அவர் இந்த சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்களாம் இருந்தீங்கன்னா யாருமே செய்ய முடியாது. சரி, அது ஒரு சாதனையாக நடந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்க சார். எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அப்படியே ஆசீர்வாதம் பண்ணலாங்க. அதெல்லாம் எது கொடுக்குற நக்கே கிடையாது. தெரியும் சாமி, ஆரம்பத்துலேருந்தே பார்த்துனுக்கிறேன்ல. அதனால் நல்லா இருக்கு சாமி. பார்ப்பனும் பார்க்க முடியாதனும் வந்தோம். நான் சொல்லிட்டேன், 4 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்துக்கலாம். சரிங்க, இதுக்குள்ளே தான் இருக்கு. சரிங்க. அப்படி அல்லாமலை கூப்பிடுற வரைக்கும் இதே இருக்கும். சரிங்க சாமி. சரிங்க, சரி போயிட்டு வரட்டுங்களா? நமச்சிவாய். வர சாமி. உங்களுடைய இதை சொன்னேன். அவர் பல குடும்பத்துலேயும் நீங்கள் யாரோ பணம் கொடுக்குறாங்க, அனுப்புறீங்க. அவர் இங்கே இப்போ சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் ஏகப்பட்டது. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நான் எல்லாம் சொல்லி வர்றவங்கிட்ட சொல்கிறேன். அவங்க வந்து நீங்கள் ஒரு 2000 3000 அனுப்புறீங்க. ஆனால் நீங்கள் வந்து இங்கே போகிறதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளோ எதிர்ப்பு என்கிட்டே கூட சொன்னார். இதுக்கெல்லாம் கூட நான் சொன்னேன், அடுத்தவங்க நம்மளை திட்டுறாங்கன்னா நம்ம வளர்றதுக்காக. சரிங்க சார். அவங்க கண்ணா நம்ம புத்திரம். சரிங்க சார். அது என்னையும் அப்படித்தான் நினைக்கிறேன். சரிங்க சார். சரிங்க சார். நம்ம கவனிக்காம வந்து நம்மளை யாருமே இது பண்ண மாட்டாங்க. சரிங்க. அடுத்தவங்க நம்மளை கவனிக்கிறாங்கன்னு வந்துட்டாவே வளருதுன்னு அர்த்தம். சரிங்க. அப்போ அது வந்து நம்ம இன்னும் மைண்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க. எல்லா இறைவன் கூட இருக்கிறாரு, அந்த தைரியம் தான். நம்ம நாளில் அண்ணாமலை அன்னைக்கு இந்த லைட்டை நெஞ்சு வலிச்சது. நான் இப்போ கூட நான் பயக்கல, நான் புறப்பட ரெடி ஆகிட்டேன். நான் கூட அதான் கேட்டு. ஆனால் நீ கொடுக்குற தப்புயா. உங்களோட எண்ணம் கண்டு வலி நோய் பாயெல்லாம் படக்கூடாது. தூங்கும் போதே போயிட்டு இருக்கும்போது இந்த கிரியில பதில் போகும். ஏன்னா உன்னை நினைச்சாவே முக்கிக்கிறாங்க. நான் இங்கே நான் முத்தி அடைஞ்சா உன்னோட நேரம் உங்கள்கிட்டே வருது. சரி சரி சாப்பிடு. கண்டிப்பாக. அதனால் அவங்க சாமி இப்படிலாம் சொல்லாதீங்க சார். இல்லை சாமி, யாருடைய விதி யாரும் எழுத முடியாது. சொல்லிட்டேன். என்னால் வந்து நான் வந்து பொருள் சேர்த்த வரல, அருள் சேர்த்துக்கு எனக்கு வர்றது பூரா அப்படி இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சரிங்க சார். அதுக்கு என்ன கொடுக்குறாங்களா பார்க்கலாம். கொடுத்தா வாய்க்கு நின்று போ. சரிங்க சாமி. யான் பெற்ற என்ப வையம் பெருக வையகம். இன்னைக்கு காலையில் 3 யூடியூப் யாரும் எடுத்துகிட்டு போயிருப்பார் புருஷன். சரிங்க சாமி. நேற்று நைட்டு 9 வந்து கேட்டாங்க, காலையில் வாங்க.
அப்புறம் காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. சரிங்க. என்னமோ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சொல்லிவிட்டு இந்த என்னமோ வளர போங்க. சரிங்க சாமி, சரிங்க. சரி சாமி, சரி. போயிட்டு வரட்டுமா? ஓம் நம சிவாய். போயிட்டு வரேன் சாமி. சிவாய் நம்ம வரேன் சாமி. நீ யாருக்கு கொண்டாலும் இல்லைன்னு சொல்லுவேண்ணா. ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு வரவங்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டேண்ணா. வாண்ணா, கொடுக்கு. 2 பேருமே கொடுத்துரு. இன்னொன்று கொடுத்துரு. இன்னொன்று போதுமாண்ணா? பத்தாதுண்ணா. ஆம்புலன்ஸ்காரங்களுக்கு கொடுக்கறது தப்பே கிடையாது. போயிட்டு வாண்ணா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன் சார். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நமச்சிவாய் நமக. வாங்கிக்கோங்க. அண்ணாமலையார் கரோகரா. சினிமாவில் நடிகர் விட்டு விஜயகாந்த் சார். விஜயகாந்தா? ஆமா. வயசு ஆகி போச்சுங்க. அரசியலேருந்தே ஓய்வு எடுத்துட்டேன். அவ்வளோ இளமையாயிட்டீங்க சார். இதுக்கு முன்னாடி வயசு ஆயிருந்தனா? அதில் எப்பவும் இன்னும் சின்ன பையனா ஆயிட்டீங்களே. இன்னும் சின்ன பையன் ஆயிருந்தா? பூட்டு தானே சார் உங்கள் சிக்னலு. ஓட்டு எடுக்கும்போது பூட்டு சின்னமா? உங்கள் பக்கத்துல தான் இருப்பேன் நான். எந்த ஜென்மத்தில் இருந்தால் இப்போவும் உங்கள் பால் தான் இருக்கிறேன். அப்படிங்களா? கலை, இவர் யார் தெரியுமா? இங்க வா. என்னடா இவர் யார் தெரியுமா? இவரு கலை ரஜினிகாந்த் இருக்காருல்ல, அவங்க மச்சான், சொந்த மச்சான். லதா ரஜினிகாந்தோடைய தம்பி. ஆமா தானேங்க? கரெக்டு தானேங்க நான் சொல்றது? ஐயோ, அது வெறும் விடுறேன் சார். அவ்வளோ நான் இறைவன் சாதாரண மனுஷன். அவரை தான் ஹீரோனா பார்க்குறோம். மலையில் கும்பல்லாம் எவ்வளோ பேர் அவர் அலை. நான் சாதாரண. வணக்கண்ணா. வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? வாங்கண்ணா. 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 உங்கள் பேர் என்னப்பா? என் பேர் வந்து ரவி. ரவி. கிரிக்கெட் ரவி தானே? ரவி சாஸ்திரி. ரவி சாஸ்திரி கிரிக்கெட்ல விளையாடுவாரு. அவர் தானே? ஓஹோ. அப்புறம் என்ன சார் இங்கே உட்காந்துங்களா? இவர் யார் தெரியுதா? நல்ல மனுஷன். இவர் என் நண்பர். ஒரு 20 இயர்ஸ் நண்பர். மழை வர மாதிரி சார். வரும்போது மழை எடுத்து வந்துடுங்களா சார்? பனி பெய்யாமல் பண்ணிங்கன்னா போதும் சார். மழை நனைஞ்சு எங்களுக்கு எங்கே போயிட்டோன்னு தெரியல சார். சரி, இங்கே தான் இருக்கிறீங்க. தொகுறீங்களா? ஆமாம், இருக்கிறோம். இப்போ மழை வந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி சினிமாவில் சரவணன் ஒருத்தர் வருவார் சார். அவர் இளமானங்கிட்டே நின்று இந்த எந்த ஜென்மன்னு இருக்கிறா தெரியல. அந்த மனசு டக்குன்னு உங்களை பார்த்தா அந்த மாதிரி சினிமா நடிகர் சரவணன் மரேகிரியா. அப்படிங்களா? ஓல்டாக நடிச்சுன்னு இருந்தாரு. அந்த எனர்ஜி கட்சியை இப்பதான் இறங்கி உங்ககிட்ட நின்னார். சரி. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கும். வேண்டிங்க. நமச்சிவாய நமக. லட்டு குடிச்சுட்டு வாங்கி எத்தனை லட்டுக்கு இதோ கொடுத்த பசங்க வேற இருக்குது. பயமா சார். லட்டு வாங்கி சாப்பிட்டதே இல்லை. நல்லது. லட்டு கொடுட்டுமா? லட்டு கொடு. குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்றேன். இந்த செல்லாம் சார். போயிட்டு வரட்டுமா சார்? போயிட்டு வரேன் சார். எங்க அம்மா மாதிரியே இருக்குதுல்ல. எங்க அம்மாவே தான் லலிதா. வரத்துக்குள்ள லலிதான்னு எங்க அம்மா. அப்படியா? நான் நின்றுட்டேன் உங்க உடம்புலயே. சரி. கேட்டேன் எங்க அக்கா எங்கன்னா உங்க அக்கா திருவண்ணாமலைக்கு வேலை செய்ய போயிருக்காங்க. அதுக்கு பதிலாக நான் இங்க நின்றுட்டேன். அப்ப நான் யாரை கூப்பிடலாம்? நீ என் பையன் தான். உங்க அம்மா இல்லை என் பையன். அது எங்க பையன். திருவண்ணாமலை கிரிவலம் பத்தி எதுவுமே சொல்ல மாட்டீங்க. என்ன கிரிவலம் பத்தி? ஏன் கிரிவலம் வராங்க மக்கள்? தெரியலையே. மலையை ஏன் சுத்துறாங்க? எல்லாம் உங்களுடைய அருளை கேட்கதான். நீங்க தான் இறைவன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒண்ணுமே இல்லை. சொல்லி ஒரு போர் வச்சு வச்சிருக்காங்க சார். என்ன போர்? இது சாப்பாடு வாங்க, படுத்துக்கிறோம், தூங்குறது, என்ன பழுப்புன்றாங்க. 4 பேர் நல்ல விஷயங்களை சொல்லலாம் தான். நீங்க நல்லது சொன்னா கூட இதெல்லாம் தென்னாட்டு போயிட்டாங்க சார். கோபம் எப்படி வெட்டியும் சாப்பிட்டு தூங்குது. நம்மளுக்கு நாங்க ஓடிக்கிட்டு எங்களுக்கு தலைமை இல்லை. அது நாங்க வாங்கின வரோம் அப்படின்னும். சரி போய் சாப்பிடுங்க. நமச்சிவாய். எங்கக்கெல்லாம் போயிட்டு வரா? நீங்க தான் லட்டு வேணாம் குழந்தைகிட்ட கொடுங்க. அதனால லட்டு இருக்கிறதெல்லாம் கொடுங்களேன். இருக்கத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டா மீதி கொடுக்குறீங்க. ஆமா, நீங்க தான் வேணாம் குழந்தை கொடுங்க. நீங்க கும்பிட்டு போட்டு இளவா நீதானா? ஓம் நமச்சிவாய நமக. வாங்க ஐயா. சித்தப்ப நான் உடையார் தாத்தாண்டியா சொன்னா அந்த குப்பையெல்லாம் எடுக்கணும் நாளைக்கு வந்துடு அப்படின்றது. அதான் இந்த குப்பை அப்படியே அழகாக அடுக்கி வச்சுக்கிறாரு பேர் பாக்ஸ். பார்த்தியா? இங்கே வந்து பை இருக்குதுங்களா? இப்போ இங்கேயும் எடுக்கணும். வெள்ளை சாப்பாடு மட்டும் 2 கூட இங்கேயும் எடுக்கணும் சித்தப்பா. தீபத்துக்கு நிறைய பையெல்லாம் பிச்சு போட்டுக்கிறாங்க. ஒரு 4-5 இடத்துல நாங்கள் கொடுத்த பை தாங்க இது. ஓம் நமச்சிவாய நமக. அதான் நானும் சொல்றேன். அடிநாமலை வரையும் நடக்கிறாரு. நீ சாப்பிட்டியா? போயிட்டு வரணுங்க. எவ்வா சாமி, நீங்க எப்படின்னா போங்க.
ரசம் சோறா ஓனா கீது பாரு வாங்கிக்கோ சாப்பிட்டு போய் என்ன உடம்பு சரியாயிடுச்சா சரி வட்டமா ஊசி போடுறதுக்கா டாக்டர் வேணா வர வைக்கிறேன் இங்கே மலசுத்திர வயலே உட்காரு வர சொல்றேன் வாங்க மகாபிரபு வாங்க இங்கேயும் வந்துட்டீங்களா உங்களை தான் ஓம் நமச்சிவாய நமக பீட்ரூட் சாப்பாடு வேற பீட்ரூட் சாப்பாடு ரசமா ரசம் பீட்ரூட்டுக்கு தெலுங்குல என்ன பீட்ரூட்டுக்கு எரதும்பா ஆமாம் எரதும்பா ரைஸ் ரசத்துக்கு என்ன தெலுங்குல சாரு எரதும்பா ரைஸ் சாரு அன்னம் நானும் கத்துக்கிறேன் தெலுங்கு ஒன்று வாங்கிக்கணும் சரி ரசமாக கூட சரி போதும் ரசத்துக்கு சாருவா ஓஹோ சாம்பாருக்கு புலுசு சாம்பாருக்கு புளி சாதம் புலுசுவா ஓ சரி பப்பு புலுசு சாம்பாருக்கு அதான் பப்பு பூவா அப்படின்னுவாங்களே அதுவா பருப்பு சாதம் பப்புனா பருப்பு புலுசு வேற காரக்குழம்பு மென்துளு புலுசுனா குழம்பு மென்துளு புலுசு ஓ புரியுது లేదా மஜ்ஜிகு புலுசு ஓகே சரி நமச்சிவாய வாங்க ஓகே தேங்க்யூ பாய் என்ன வேணும் வணக்கம் வாங்க தேவை ஒன்று தான் மீதியை தான் கேட்க மாட்டேன் மாத்திரையா அடிக்கடி மாத்திரை போடக்கூடாது நீண்ணா இப்போ வாங்கி உள்ள தலைவலி வந்தால் தான் போடுவேன் எப்படி ஸ்டாக் வச்சுருப்பேன் ஒரு மாத்திரை வந்துச்சுன்னா போட்டுக்குவேன் ஒன்னா ரெண்டா ஓம் நமச்சிவாய நமக போயிட்டு வாங்க சரி போயிட்டு வாங்க நமச்சிவாய வாங்க ஐயா காய்ச்ச மருந்தா தரேன் இருங்க ஏன் போயிட்டு வந்தீங்க திருத்தணி போனீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா திருத்தணி போயிட்டு நமச்சிவாய சுவாமி மலைக்கு போயிட்டு ஊருக்கு போலையா நீங்க டைம் என்ன தேதி ஆகுது இன்னைக்கு 22ஆம் தேதி தானே 22ஆம் தேதியா நமச்சிவாய நமக தரேன் இருங்க 22ஆம் தேதி சரி 2 ஒயிட் நமச்சிவாய நம்ம 2 ஒயிட்டா கொடுத்துது பேராசிட்டமலா தரேன் இருங்க நமச்சிவாய நமச்சிவாய இன்னும் 2 என்ன காய்ச்சல் மாத்திரை சாப்பிட்டு போடுங்க 3 வேளையும் சரியாயிடும் சாப்பாடு கொடுத்துரு அவரு 2 சாப்பாடு கொடுத்துரு நாளைக்கு காலையில் கிளினிக் போகணும் நீங்கள் இப்போ இது சரியாயிடும் போடுங்க சரி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி வாங்க சாமி வணக்கம் சாமி பசி எடுத்துச்சு சாப்பாடு இன்னைக்கு இல்லை போல கடைக்கு சொல்லலாம்னு நினைச்சேன் இல்லை சாமி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சில பேர் ஸோ அதனால அண்ணாமலையார் வந்து சுயநலமாக இருக்கிறவங்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அதுதான் நம்ம திருப்தி இருக்காது நமக்கு அதுதான் இப்போ வந்து எவ்வளோ பெரிய உழைப்பு தெரியுமா இது வந்து சாதாரண உழைப்பு இல்லை அண்ணாமலையார் தான் எல்லாம் நமச்சிவாய் ஒன்று குத்து ஓ அண்ணா நின்னுங்கடா அந்தாண்டா வாணி நமச்சிவாய் வாங்கிக்கோமா மாமா அந்தாமா வாமா வாங்கி போமா சாப்பிடுமா போமா சாப்பிடு போங்க ஓம் நமச்சிவாய் நீ இப்போ இந்தாண்டா வரலன்னு வச்சுக்க அன்னவான பிறவுக்காரோ அண்ணாமலைக்காரோ ஓம் நமச்சிவாய வாங்க என்ன பொட்டலம் வேணும் ஒன்று ஏதோ ஒரு பொட்டலம் வெள்ளையாக கொடுங்க வெள்ளச்சோறு ரொம்ப இருக்கும் ஓம் நமச்சிவாய சாம்பாருக்கு அந்த வெள்ளை சாப்பாட்டுக்கு நல்ல நமச்சிவாய போயிட்டு வாங்க
சாமி பசியாவது கேட்டு வாங்கி சாப்பிடலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க போங்க சாப்பிடுங்க நமச்சிவாய. ஒயிட் ரைஸ் மட்டும் கூட ஐயா 2. கொடுத்துட்றீங்களா எடுத்துன்னு போய்? ஓம் நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக விஷம் மட்டும் நமச்சிவாய நமக. இந்த சாப்பாடை அந்த முன்னாடி இருந்து இது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் காப்பாற்றி எடுத்துன்னு வரதுக்குள்ள நான் படாத பாடுபடுறேன், வாங்காத திட்டு வாங்குறேன், கேட்காத கேள்வி கேட்டு போறாங்க. அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வர்றதுக்குள்ள எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கணும் தெரியுமா? நானு சொல்லுவாங்க சாப்பிடாம இருக்கிறாங்க அங்க நிறைய பேரும். உனக்கு தெரியுமா சாமியாருங்களாம் அம்மா திண்டு உக்காந்துக்கிறானுங்க, சாமியார் சாப்பிடாம இருக்கிறானுங்களா, பாதி சாப்பாடு கே தான் போடுறாங்க எல்லார்ட்டையும் வாங்கி அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அந்த கிருவேல பாதையில் சொல்லுங்க இல்ல சொல்றேன் நானு. அவ்வளோ திட்டு அவ்வளோ இது என்ன எப்படிலாம் என்ன சாமியார் நல்லா கட்டு மஸ்தா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து போடுறீங்கன்னா வேலை செய்யறவங்க கேட்கறாங்க. அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள நான் வாங்குற மாதிரி திட்டு 2 வெள்ளை இந்த 2 வெள்ளை அப்படின்னு எதிர்பார்த்துன்னு பத்தி அந்த மாதிரி வயசான தாத்தா இந்த மாதிரி தாத்தாக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுமேன்ட்டு 2 வீலர்ல வராங்க, அவங்க வராங்க எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கின்னு வரேன் நான். இல்லைங்க சாமியாருங்களுக்கு, இல்லைங்க சாமியாருங்களுக்கு, இல்லைங்க சாமியாருங்களுக்குன்னு. அதான் 2 நாளா லேட்டு. நமச்சிவாய நமச்சிவாய. போயிட்டு வாங்க என்ன சாமி? மலேசியா சாமி உங்க ஊருக்கார் வந்திருக்காரு, எங்க செட்டாண்ட இருக்கிறாரு. பார்த்தேன் அன்னைக்கு முதல்ல நேற்று தான் பார்த்தாரு ஃபஸ்ட்டு. சரி பார்த்து பேசிட்டோம். அவருக்கு இந்த ஊர் செட் ஆகலை. எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க எல்லாத்துலையும். இல்லை வர மாட்டேன் அங்கே உட்கார இதெல்லாம் அந்த நாட்டோட முடிஞ்சிச்சு. தெரிஞ்சிட்டீங்களா? இப்போ மலேசியாவில் இப்போ அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் சில பேர் இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஒத்து போயிடணும். அதுதான் என்னுடைய ஊரோட ஒத்து போயிடணும்னு சொல்றாங்க தெரியுங்களா? ஒரு பழமொழி ஊரோட ஒத்து போயிடணுன்றது இதுதான். எதுவுமே வெளியே எங்கேயும் போகிறதில்ல, இங்கே தான். அதான் இந்த சாப்பாடு வாங்குவோம், அதான் மற்றபடிலாம் ஒன்றும். சரி நமச்சிவாய நமக நமச்சிவாய அண்ணாமலையார் இருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. நமச்சிவாய. என்னதுரா என்னத்துக்கு இது புரியுதா? சொல்லு. சாவித்திரி பாட்டி குத்துச்சு 200 ரூபா. என்னத்துக்கு இது? என்ன வேண்டா? பகடா வேணுமாம்மா? காசு குதிச்சா? ஐயோ சரி இரு, என்ன நான் சொல்லுன்னு பார்ப்போம். சித்தப்பா வந்தா சாப்பாடு கொடுன்னா, சாப்பாடு வந்தா கொடுன்னா. வாங்கிக்கோ சாப்பாடு வாங்கிக்கோ. ஹரிகிருஷ்ணன் போய் வாங்கிக்கோ. அம்மா நேரம் நின்னுக்குது வண்டி, சாவு போறது மோல் அடிக்கிறத பார்த்து யோசிச்சு சிரிச்சுங்கிற. மேடம் உள்ள வரலாங்களா? கது வேற அடிக்கடி பூட்டிக்குது, காத்து வராது. வேற ஏன் போடுறீங்க? டீ வாங்கிட்டு வரட்டுமான்னு சொன்னேன். 10 ரூபா கொடுத்துட்டு டக்குன்னு நோட்டுப்பா அப்படின்றாங்க. என்ன பாட்டி என்ன பண்ற? சாவித்ரி என்ன பண்ற? சாப்பிட்டியா? எனக்கு என்ன சாப்பாடு வேணுமா வேணாமா? சரி வேற என்ன வேணும்? ஒன்றும் வேணாம். எதுவுமே வேணாமா? சொல்ல வேணாம்பா. சரி பகடா வாங்கறதுக்கு யாருன்னா காசு கொடுத்தமிச்சியா? என்ன ஆளு பெரிய ஆட்டுங்குது? ஏன் எப்படி இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சின்னு கேக்குற? பகடா எல்லாம் தெரியும். ஒரு வாய் சோறு போடு, ஒரு வாய் போடு போதும். அதிகமான அதாவது நோண்டிக்கிட்டே இருக்குது. எப்படி தெரியும்? அதெல்லாம் எப்படி தெரியும்னு கேக்குறான். உலகத்தை அப்படியே உள்ள வாங்கின்னு உக்காந்துங்குது. அப்ப நீ என்னென்ன பண்ற எங்களுக்கு தெரியாதா? கடவுள் தான் சோறு, சோத்தை நினைக்க கூடாது. சோத்தை தான் காட்டிக்கிட்டு வாரி, அப்புறம் என்ன கடவுள்? சோத்தை காமிச்சா கடவுள் கிடையாதா? பகடா வாங்கினார் சொன்னியா? பகடா வாங்குற பையனை அப்படியே அலேக்கா புடிச்சு தூக்கின்னு வந்துட்டேன். வைக்கம் இல்லப்பா, அது அந்த கவுண்ட கூட்டத்துல யாரோ பொம்பளை வாங்கி போனாங்க. ஒரு 20 ரூபாய். சாப்பிடுறியா? இந்த சப்பாத்தி வேணாம். வேணுமா வேணாமா? வேணாம், சப்பாத்தி எனக்கு பிடிக்கல. சித்தப்பா சாப்பாடு எடுத்துனா பாட்டிக்கு. பரோட்டா வேணுமா?
சப்பாத்தி பிடிக்கலையா? வேணாம் நல்லது பாட்டி உடம்பு. வேணாம் போ. எப்படி தெரியும் உனக்கு? ஆள் வச்சு பாக்குறியா? நீ என்னென்ன பண்ற எங்களுக்கு தெரியாதா? நீ இப்படி போனவனே என்ன திட்டுறதுலாம் கூட எனக்கு தெரியும். பாட்டியா இந்த பாரு இப்படி போனவனே மம்சி திட்டுற பாரு, இது எல்லாமே தெரியும் எனக்கு. பப்பட கடையில பிடிச்சிட்டப்பா. இந்தா என்னது சோறு சப்பாத்தி தான் வேணான்ட்டியா? அப்புறம் என்னத்துக்கு நீ சாப்பிட்டு சேர்த்து போடணும் சப்பாத்தி இல்ல சேர்த்து போட்டு என்ன சொல்லுது தெரியுமா? எப்படி தெரியும் உனக்கு? நடக்கத்துல எப்படி தெரியும் உனக்கு? கோயம்புத்தூர் இரு. மம்சி சித்தவான்னு இருக்குது என்ன? எப்ப கேட்டா மம்சி சித்தப்பாவான உனக்கு தெரியுமா? எப்ப பயங்கரமான ஆள் தான் போல இது கேள்வி. நீ நான் இல்லாதப்போ இன்னொருத்தங்கிட்ட காசு கொடுத்து பகடா வாங்கினார் சொல்றேன். தப்பு இல்ல அது. எவ்வளோ கொடுத்தாங்க? 200. எவ்வளவு குத்தமிச்சா? 20 ரூபா. ஓஹோ. என்ன பகடா வேணுமா? வேணும் வேணும். அவன் வச்சிருந்து ஓட்டான். சாப்பிடுறதுக்கு சொன்னான். ஓட்டாவன். வச்சிருந்து சாப்பிடுறதுக்கு சொன்னம்பா. நான் காசு கொடுத்து அனுப்பிச்சேன். நீ குத்தமிச்சியா? ஆஹா. ஏய் தம்பி, சாப்பிடு நீ. போய்க்கிறாங்க பாட்டி, சாப்பிடு பாட்டி. யார் போய்கிட்ட? எப்பா எனக்குலாம் தெரியாது பகடா. அது யார்கிட்ட காசு கொடுத்து எங்க போச்சோ? நீ என்ன கனெக்ட் பண்ற? பகடா வாங்கினு பொம்பளை போய்க்குதுப்பா. எந்த பொம்பளை போச்சு? நமக்குலாம் தெரியாது சாமி. இருக்கிறாங்களா அவங்க பொண்டாட்டி, அந்த ஆளுக்கு பொண்டாட்டி ஆட்டோ. எந்த பொண்டாட்டியும் எனக்கு தெரியாதுப்பா. பகோடா நீ வாங்கினு வேலை கம்முன்னு சாப்பாடு போட்டோமா, சாப்பிட்டே கிளம்பணுமா, அது மட்டும் தான் நம்ம வேலை. புரியுதா? மற்றதெல்லாம் நோண்டிக்கு நிற்கிற வேலை இல்லை எங்களுக்கு. சரி பார்த்து சாப்பிடு. சாப்பிடு. டேய் தம்பி வண்டி குடுறா டேய். என்ன பகடா வேணும் சொன்ன? இஞ்சி பகடாவா? எதுனா வாங்கினோம். எவ்வளோ குத்தமிச்சா? 20 ரூபா. ஓஹோ. வண்டி இல்லைங்க சார். தருவான் பாரு. சின்ன வண்டி பெரிய வண்டியா? ஸ்கூட்டி இல்லாமாம்மா. லாரியை கொடுப்பாங்க. பகடாவது லாரி எடுத்து போயா ஒரு மூட்டையா? தப்பையா சொத்தே இல்லை. 150 கிராம் வச்சுக்கிறியா காசு? இந்தா. 10 rupees. அதில் வண்டியில் இருக்கும் பர்ஸு. நம்ம தரோம் இது மட்டும். பகடா போட்டாங்க டக்குன்னு. பகடா நம்ம ஏன் வாங்கிட்டு வரணும் சித்தப்ப? அது யார்கிட்டயே காசு கொடுத்ததுக்கு? தலையை தான் நான் சாப்பிட்டோம். அது $150 கிராம் இஞ்சி பக்கோடா. சப்பாத்தி நீ சாப்பிட்றா? சாவித்திரி பாட்டி மிச்சம் வைக்கிறதையே கொடுங்க எனக்கு அப்படின்றியா? திரும்ப தான் இது ஊற்றிட்டுமே. ரசம் எத்தனை வந்தோம்? இது ரசம் வேணாம்னு சொல்லிட்டோம். ரசம் சாப்பிட மாட்டே தானே நீ? என்ன அப்புறம் சாப்பிட்றியா? ரெண்டு வாய் தான் தின்ன. இந்த பகடா வருது இல்ல, வாயின்னு வர சொல்லிக்கிறல, அதனால உனக்கு ருசி அதெல்லாம் இது. டேய் வாடா, இங்க வாடா.
இவங்கிட்ட காசு குத்த அமிச்சா கேளு பகடாக்கு ஆட்டை குத்தா என்கிட்ட குத்தா அதான் அந்த பொம்பளை வாங்கி போச்சு அந்த பெருக்கிற பொம்பளை பெருகிற பொம்பளை வாங்கி போச்சா இல்ல அந்த பாட்டி சாமியார் பாட்டி அந்த கவுண்ட கூட்டிட்டு பொம்பளை ஓ அதான் வாங்கி போச்சா அது காசு அப்புறம் உங்ககிட்ட வந்துச்சு அது போறேன்னு அதனால எங்க பாத்தியா அவங்கள கண்டாலே திட்டுற அவங்க கிட்ட என் காசு கொடுத்தனப்பற இதுக்கு மட்டும் இனி தேவைப்படுதா வந்து கேட்குப்பா என்ன புது வாங்கின்னு வரேன் இந்தா நீ குத்த காசு உங்ககிட்ட குத்துச்சு பாரு இந்தா ஏன் அது வாங்க அது போல என் பகோடா வாங்குறது தூரமாக்குதான் வேற யாருக்கிட்டனா கூட யார்கிட்ட கொடுக்குறது நான் என்ன இதை நீ தான் உலகத்தை என்ன பார்த்தாலே திட்டுறிய வேற யாரும் அனுப்ப முடியும் உனக்கு நல்லது செய்யறவன்லாம் தான் உனக்கு இது வண்டி வச்சுக்கிறியா சாவி கொடு போய் வாங்கிட்டு வர டூ வீலர் வச்சுக்கிறியா வேணாமா பகடா காசு கொடுத்துட்டாங்க அவங்க வாங்கின்னு வர சொன்னாலும் வாங்கி வர மாட்டேன் வண்டி இருந்தா கொடு இப்போ வாங்கிட்டு வரேன் இதுக்கு ஒரு வண்டி ஓடணும் இங்க இருக்கிற கடையில எதுக்கு இதுக்கு கடை பக்கத்துல அட இங்க தாங்கிது இது ரமணாசிரமம் இங்க இருந்து அருணாச்சலம் கட்டுறாண்ட போனோம் ஒண்ணும் இல்ல ஜோதி மார்க்கெட் ஜோதி மார்க்கெட் எதிரில் எங்க சேட்டு கடையா எங்க ஒன்னாலும் இருக்குது பகட்டாவா இல்ல ஏ நீ ஏந்து போய் வாங்குறது என்ன வாங்க சொல்ற எனக்கு வழி தெரியல உட்காந்துங்க ஓஹோ பக்கோடா பாட்டின்னு பேர் வந்துடும் பொழுது பாட்டி பேர் இதுக்கு மேல சாவித்திரின்றதோட பக்கோடா பாட்டி பக்கோடா பாட்டி பக்கோடா பாட்டின்னு வந்துடும் பொழுது வண்டி ஸ்டார்ட் ஆகல இல்லையா ஏன்னா என் கண்ட்ரோல் மட்டும் தான் ஓடணும் அந்த நீயே அவனே போறேன் இல்ல பக்கோடா வாங்கினார் சொல்லி வாங்கி வேணா வாங்கி வர மாட்டாரு சும்மா இப்படி வண்டியில அவ்வளவு நந்தா பொறுத்த காசு கொடுங்க வாங்கி தரேன் போய் சார் இப்போ சேராட்டை போகிறதுக்கு 20 ரூபா வரதுக்கு 20 ரூபா சேராட்டை காசு போறான்ட்டு சாப்பாடு சாப்பிடு பகோடாலாம் வேணாம் இந்த வயசுல பகோடா சாப்பிட்டா ஜீரணமாவாது கம்மனு வேலை பாரு எனக்கு சோறே பிடிக்கலன்னு தான் நான் வைக்கிறேன் ஓ பகோடா போண்டா இந்த மாதிரி தான் இறங்குது உனக்கு எதுவும் பிடிக்க மாட்டேன் எதுவும் பிடிக்க மாட்டேது அது பகோடா வாங்கிட்டு சொல்றா எப்ப நான் வச்சுட்டு சாப்பிடுறது ஓஹோ நீ என்ன மாசத்துக்கு ஒரு வாட்டி பகோடா சாப்பிட்ற மாதிரி பேசுற டெய்லி தான் பகோடா வாங்கி சாப்பிட்ற இல்ல இல்ல போற நாளைக்கு தான் வாங்கி சொல்றேன் எப்ப நான் வச்சுட்டு தின்னலாம் பாட்டி நீ செத்துட்ட இஞ்சி பக்கோடா வச்சு தான் படைக்கணும் பொழுது பாட்டிய மூக்குப்பொடி இஞ்சி பக்கோடா டீ டீ 3 வச்சுட்ட உலகம் தான் உற்பத்தியில வருது செத்துட்ட உலகம் உற்பத்தியில வருதா அப்புறம் என்ன சாவர மாதிரி இருக்குது அதான் மறுபடியும் உற்பத்தி ஆகினுக்கிறீ அதனால சொல்றியா சாவர மாதிரி வழி ஏது நான் பண்ணி தொலைகிறது சாப்பாடு கொடுத்துட்டேன் நான் போட்டேன் படைக்கிறாங்கல்ல பாட்டி இது மாதிரி செத்து போனவங்களுக்கு பிடிச்சது படைப்பாங்கல்ல அப்படி பாட்டி மண்டையை போட்டுச்சுன்னா ஒரு பக்கம் ஒரு 2 கப்ல டீ ஒரு 200 பகடா சால் கூட உட்காந்துருங்க பகடாவா ஒரு பக்கம் அடிக்க வச்சுக்கலாம் 200 பகோடா ஒரு உளுந்த வடை ஆமா தனியாக கடை போட்டுருவாங்க 10 உளுந்த வடை கடையும் போட்டுருவாங்க அப்படி போட்டு உளுந்தோட மாலை போட்டுருவாங்க போட்டேன் சப்போஸ் நீ சித்தர் கித்தர் ஆயிட்டுன்னா அந்த மாதிரி ஆயிட்டுனா உன்னை வந்து பாக்குறவங்க எல்லாம் பகடா வாங்கி வந்து கும்பிட்டு வழிபடுவாங்க உன்னை கடையே போட்டுருவாங்க கடையும் அந்த கடையும் மூக்குப்பொடி கடையும் ஆமா மூக்குப்பொடி என்னது பகடா மூக்குப்பொடி டீ மெதுவடை மெதுவடை 4 ஐட்டம் உளுத்தவடை ஆமா வாங்கி வரவங்க பூரா இதை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இங்க வச்சு வழிபட்டுட்டு போனாங்கன்னா அவங்க குடும்பத்துல இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும் ஓகேவா போ வேலையை பார்த்துக்கிட்டு நீ வாங்கிட்டு போ அவங்க கிட்ட இந்த வியாபாரத்துக்கு வழி காமிச்சிங்கிறேன் நீ ஓடனா வாங்கிட்டு போப்பா கூட்டா எதுவா இருந்தாலும் யார் கிட்ட அனுப்பாத யாரையும் யார் உங்ககிட்ட வர போறாங்க அதான் சொல்றேன் உன்னை நீ வச்சு வாங்கிட்டு போ நான் என்ன பகடா வாங்கி என்ன பண்ண போறேன் அம்மா பகடா அந்த பொம்பளைங்க வந்தா எதுனா கொடுத்தா நீ வாங்கி போன்னிட்ட ஓ சரி சரி அப்புறம் நீ என்ன எதுவும் கேட்க கூடாது ஏன் வாங்குற போறேன்லாம் நான் கேட்க போறேன் எத்தனை அந்த மணக்கட்டையை தூக்கி ஓரமா போட்டேன் அதுக்கு இது பாரு அது சும்மா காடு யூஸ் பண்றியா இல்லையா நான் அது ஒண்ணும் மாட்டேன் இல்ல அது அப்படியே தான் காடு ஆட்டோ கொடுப்பேன் ஆட்டோ இது பண்ணாலும் அது ஆட்டோவில் ஜனங்க தண்ணியை கீழே ஊத்தி வச்சா அப்புறம் எப்படி இங்க உட்கார்றது அது நான் ஊட்டுனா அது எப்படியே சார்ஜ் இருக்குது அந்த 20 ரூபாய் உள்ள வை ஏன் கையில வச்சுங்கிறா
உள்ள வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பகடா பகடா போய் நந்து போய் வாங்கிட்டு வரணும். யார் வாங்கிட்டு வரது? ஆள் இல்லை. நான்லாம் போய் வாங்கிட்டு வர முடியாது நந்து. இந்தா லட்டு. வேணாம் எனக்கு. நீ இந்த லட்டை சாப்பிட்டனா பகடா. நான் சொல்ல தெளிவா கேட்டுக்கோ. வேணாம் லட்டு வேணாம். எனக்கு இனிப்பு பிடிக்கல. வாந்தி வர்ற மாதிரி இருக்குது. ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகா வாங்கி தட்டுமா கட்சிங்கிறியா? எதுவும் வேணாம்பா. சாப்பிடாது. உள்ள யாருன்னா தூக்கி போறாங்க அந்த காசை. சுருக்கு பையில போட்டு வை. போலாம் மஸ்தப. பாட்டிக்கிட்ட சொல்லிடு. பாட்டிமா கிளம்புமா? பகடா 1000 வாங்கி வருது. கட்டி போட்டு போ. இல்ல பகடா கிடைக்கலன்ற இதுலயே ஏக்கத்திலே எந்த சேட்டு கடை எங்க இருக்குது? மண்டபத்தாண்டா? மண்டபத்து பக்கத்துலயே இருக்குது. பொதி கடை வச்சுக்கிறாங்களா அங்கேயே? வேற எங்க போய் தேட பகடாங்க? இந்த ராஜா கல்லையும் இருக்கும், பாய் கல்லையும் இருக்கும். எல்லா கல்லையும் தான் இருக்குது பகடா. ராஜா கல்லு கூட இருக்குது. ராஜா கல்லியா? 30 ரூபாய். ராஜா கடையில கூட பகடா போடுறாங்க. அவங்க கடையிலையும் போடுறாங்க, பாய் கல்லையும் போடுறாங்க, எல்லா கல்லையும் போடுறாங்க. பாதி சாப்பிடுங்க. ராஜா கடையில போய் பகடாலாம் இல்லையா? நான் கிளம்புறேன். என்ன போயிட்டு போலாம். எல்லா கடையிலையும் தான் போடுறாங்க, எங்கேயும் இல்லாத இல்லை. அப்ப பகடா எவ்வளவுக்கு வாங்கின சொல்ற? 20 ரூபாய். 20 ரூபாய்க்கு ரவுண்டு தான் கொடுப்பாங்க. ஒரே ஒரு பொட்டலம் தான் கொடுப்பாங்க. இப்ப 10 ரூபாய் அந்த பொட்டலம் பாக்கெட். அதான் தொங்க வச்சுக்கிறாங்களே. பொறிக்காடை பார்க்கும் தொங்க வச்சுக்கிறாங்களா? நடந்து போயிட்டு வரலாமா பாட்டி? நீ நானும் போயிட்டு வாங்கிட்டு வரலாமா? 10 ரூபாய் பாக்கெட்டுன்னு தொங்க விட்டு. அதான் எனக்கு கடை தெரியல. வா கூட்டு போய் காட்டு. 10 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வரேன் டெய்லியும் உனக்கு. இனிமே சரி சரி போலாம். போயிட்டு வரட்டுமா? வண்டி இல்ல போறதுக்கு, அதனால தான் சொல்றேன். வண்டி இல்ல. இங்கேயே இருக்குது பகடாங்க. நீ என்ன பஸ் ஸ்டாண்டு பக்கமா போற? வண்டின்ற பஸ் ஸ்டாண்டு பக்கம் போறதுக்கு தான் வண்டி தேடுவாங்க. இங்கேயே தான் இருக்குது. எல்லா கடையும் இருக்குது பகடா. எல்லா கடையில இல்லாத வளையல் கல்ல போயிட்டு ஒரு 1/4 கிலோ பகடா வாங்கினேன். இந்த பூக்கள்ல போயிட்டு ஒரு 1/2 கிலோ பகடா வாங்கிடுவான். பக்கத்துல ஏவிஆர் சொன்ன மக்கள் இருக்குல்ல நாகடா, அங்க ஒரு 1/2 கிலோ பகடா வாங்கிடுவோம். அது சேட்டு தானே? ஆமா அது சேட்டு தான். ஆமா சேட்டு தான் சொல்லிச்சு. ஊருப்பட்ட பகடா நான் கேட்கல. நீ யாருக்குன்னா கூட வாங்கி கொடுத்துக்கோ. நான் கொடுக்குற 20 ரூபாய்க்கு பகடா இருந்தா போதும். நீதான் எல்லா கடையில இருக்குது. நான் சொன்னேன். அட சொன்னா இன்னும் போனா என்ன வாங்க வானா எங்கேயோ ஏன்னு கேளு. துண்டுக்காரக்குன்னு வாங்கணும், துண்ணாத்துக்கு வாங்க கூடாது. சரி இப்ப நீ பகடா துண்டுறதுக்கு கேக்குறியா துண்ணாத்துக்கு கேக்குறியா? கீழே கொட்டுறதுக்கா கேக்குறாங்க. 20 ரூபாய்க்கு கேக்குறேன். 20 ரூபாய் கேக்குறாங்களா? அரை மூட்டை வரும்ல. பொரிகள்ல வாங்கி தரேன். நாளைக்கு பகடா வாங்கினாரா? எப்பா நான் இல்ல நீ போ. பொரி வாங்கி கொடுக்கோனா ஒண்ணு கொடுக்கோனா நீ போ. பக்கத்துல பொரிக்குது. அட போ. கடை புந்தி பொரி மலாட்ட பயிர் வாங்கி தரேன். வாணாம் போ. நீ ஒரு நாள் மாத்தி சாப்பிடு. அட போப்பா. என்ன அதெல்லாம் கேக்குறப்பா. இல்ல சாப்பிட்டா பகடா தான் சாப்பிடுவேன். ஓஹோ இந்த மாப்பிள்ள தோழன் இந்த சைடு ஆக்டர் அதெல்லாம் கிடையாது. நடிச்ச ஹீரோ தான். வெளிநாட்டு மாப்பிள்ளை அதெல்லாம் இல்ல. நடிச்ச ஹீரோ தான். சாப்பிட்டா பகடா தான். பரோட்டா சாப்பிடுறியா? சப்பாத்தி வாங்கி வந்துட்டு அதே வேணும் நிச்சயா? சப்பாத்தி எவ்வளவு சாப்பிட்டா சப்பாத்தி? எங்க பாட்டி ஆடு. பாட்டி ஆடாவது கோழி ஆகுது. பாட்டி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஏமாத்துது. பேசாதீங்கப்பா. இல்ல லாஸ்ட் பேசி அது வண்டி தான் போக முடியும். எல்லா கடையிலும் இருக்குது. நீ வண்டி கேக்குறேன். எந்த எல்லா கல்லையும் இந்த ஐஸ் கல்ல பகடா இருக்குது கேள்வி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட். பகடா இருக்குதாப்பா? இருக்குண்ணா. எத்தனை போய் இல்லாத மாதிரி கடையிலே கிடையாது. ஒரு பகடா வாங்கி வரதுக்கு எவ்வளவு நேரம் தான் பண்ணுவீங்க? நானும் எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறேன். தண்ணி மண்டு ஊத்துதான் அப்படின்னு அதானே அதானே யோசிக்கிறா. எல்லாம் போயிட்டாங்க அவங்க. அங்க பாரு கரெக்டா பாக்குது பாரு எங்க ஆள் உட்காந்து தடவுறா. என்னமோ இருட்டாக்குற மாதிரி இருக்கு. கண்ணு தெரியல. இருட்டாக்குற மாதிரி இந்தா என்னது? என்ன கேட்டா?
பகடா இந்தா எவ்வளோக்கு வாங்கினா 150 ரூபாய்க்கு வாங்கினா நீ 20 ரூபா கொடு, 130 ரூபா அப்புறமா கொடு. சேர்த்து 150. என்னது எனக்கு காசு 20 ரூபாய். எனக்கு வேணாம், உன் காசு வச்சுக்கோ. பாரு எப்படிதான் பேசுற. உன்கிட்ட காசு கேட்டேன் பகடா வாங்கறதுக்கு நானே. நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா. நீ கொடுக்குற காசு எனக்கு வேணாம், வச்சுக்கோ. என்ன இந்தாப்பா வாங்கி போ. இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோ. இந்தா வச்சுக்கோ. இல்ல அப்புறம் வச்சு கொடு. 60 ரூபாய். இந்தா எட்டும்போ. 60 ரூபாய்க்கு 20 ரூபாய் கொடுக்குற. ஐயோ வேணும் இப்பெல்லாம் பண்றீங்க. நான் கேட்டது 20 தான். 20 ரூபாய்க்கு தர மாட்டேன்ட்டான். அத போய் எல்லாம் எனக்கு தெரியும். டேய் போடா போடா. சரி சாப்பிட்டு கிளம்புறேன் நான். போய்டட்டுமா? போ. பத்தியா நான் போயிட்டு வரனாலும் ஒண்ணுதான், போனாலும் ஒண்ணுதான். போயிட்டு வரனாலும் ஒண்ணுதான், போனாலும் ஒண்ணுதானா? நீ என்ன பண்ணணும்ன்ற டான்ஸ் ஆடி வந்து இந்த காலத்துக்கு போய் டான்ஸ் ஆடுறேன். உங்களுக்கு ஆடி பழக்கமா இருக்கும், எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஏன் பழகல? சித்தப்பு நீ அதுக்கு ஆடி மியூசிக் கேட்டா சித்தப்ப தண்ணி எடுத்து தண்ணி லாங்குதா? ஒரு குணம் வேணும் நான் தண்ணி. காசு கொடு 20 ரூபாய். நான் இருக்கும். வேணாம் அப்ப வை. நீ வருதடா அதுல போ, தண்ணி எடுத்துட்டு வந்துரு போ. பாத்ரூம் போயிட்டு அப்புறம் கத்து வந்து தண்ணி எடுத்துக்கலாமா? 2 பக்கெட்ல ஊத்திட்டு ஒன்னா எட்டுன்னு வந்துருக்கு ஒரு குடம். இந்த பக்கெட்ல ஊத்தி. அது எப்படி பாட்டி எதுவுமே வேணான்ற அப்புறம் எல்லாத்தையும் வேணும்னு கேக்குறா? கிளாஸ் திருறாரு. ஊத்திட்டியா? சூ போட்டுருந்தியா? எங்களை கொடை எடுத்துன்னு போற? பாட்டி சொல்லிட்டு போ. பாட்டிக்கு சொல்லிட்டு போ, கொடை எடுத்துன்னு போற. சீக்கிரமா வா. ஆமா பகோடாக்கு போராட்டம் போராடுற பாட்டி நீ. சாப்பிடாத பகோடா பிச்சு. இல்லப்பா தண்ணி குடிக்கிற. போய்க்கிறாரு. இது ஜக்கு எங்க வச்சேன்னு முன்னாடி வச்சுக்கிற பாரு, உனக்கு முன்னாடி காலாண்டது ஜக்கு. பாட்டி வடை வேணாம், எது வேணாலும் பேச சொல்லு. வடை வேணான்னு கேக்குறான் பாரு அவன். வடை வேணுமான்னு கேக்குறான் பாரு. வேணாம்பா. ஏன் வேணாம். என் போண்டா வாங்கிட்டு வந்துடுறாங்களா? வேணாதான் வாங்கி கொடுத்துட்டாங்களா, அப்புறம் என்ன? அவங்க தான் போயிட்டாங்களே, நான் வாங்கினாரா? வேணாம்பா. ஏன்பா? இதுவே தின்ன முடியாது. தின்ன முடியாதா? போயிட்டு வேணா அப்புறமா சாப்பிட்டுருவேன். பல்லு இல்லை தானே? அதெல்லாம் சாப்பிடுவேன். பல்லுக்கிறோம் பக்கடா ரசம் பல்லு இல்லாம பக்கோடா சாப்பிடுவாங்களா? அந்த பழமையே மாத்தம் எங்க சாவித்திரி தான். பல்லு இருக்கிறோம் பகோடா சாப்பிட்டு, பல்லு இருக்கிறோம் பட்டாணி சாப்பிட்றான்றது தான் பழமொழி. அப்புறமா நாளடைவுல பகோடான்னு வந்துச்சு, அதையும் பாட்டி மாத்திடுச்சு. சாப்பிட பாட்டி. இதை கத்தரிச்சுக்கணும். கத்திரிக்கோள் வேணுமாப்பா? நைஸ் கடை. அதை கத்திரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா உனக்கு? பார்க்ல வேலை செய்யறாங்க, ஆனாலும் கூட்டு வரட்டுமா பொண்ணால் கூட்டு வரட்டுமா கத்திரிக்கிறதுக்கு? பாரு பிரியா, அதான் பிரிக்கு போயிடுச்சுல. பிரி முடியல. நடிக்காத பிரி. பிரிக்கிறதுக்கு வழி இல்ல. இப்ப நீ எப்படி பிரிச்சு அதே மாதிரி பிரி. அப்படியே இழுபாட்டி வந்துடுறாங்க. இல்லப்பா வாயில வச்சு இல்ல, அது கீழே கொட்டிக்கணும். கத்திரிக்கல கத்திரிச்சா போட்டா கொடு கத்திரிக்கிறாரு. கொடு இன்னும் தூக்கு. கத்திரிக்கோள் கொடுக்குறதா? இல்லை அவரை கையில் என்ன வேணும்? நல்லா இருக்குதா பகோடா? நல்லா இல்லாமலா கேட்பாங்க. இந்தா வச்சு தள்ளு. இப்பதான் உயிரே வந்துச்சு அதுக்கு. நேரம் உயிரே வரல. இந்த பக்கோடா வாயில போடுறது இருக்குது. மசால் வடை தான் இருப்பாட்டி தண்ணிக்கு போய்க்கிறாங்க பாட்டியா. வருத்தம் பாட்டியா, ஏன் தேடிங்க? பேசாத இது மேல. உள்ள அரைக்கிறதுக்கு மிஷின் உள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ நாள் வரும்னு தெரியல. சாப்பிட்டியா? தண்ணி எத்தனை நேரம் போய்க்கிறாங்களா? வச்சிடலாம். தண்ணி எத்தனை வச்சுட்டா இருப்பாரு? வச்சிடலாம். வைக்கிறாரு பாரு.
தொட்டு பாரு. சரி நான் தொட்டு பாரு. கொட்டை தீமரை ஓடி என்ன அப்புறம் இப்போ ஒன்று கேட்கும் பாரு. கேப்பு தெரியும் அதுக்கு தாக்க முடியாது. என்ன எடுத்து கொடுக்குற? கொடுத்துட்டியா? அதை கொடு. ரப்பர் பேண்ட் வச்சுக்கந்தா. என்னத்துக்கு அது ரப்பர் பேண்டா? உயிர்ந்து போச்சா? நீ வச்சுட்டியா அது? தண்ணியில போட்டுருப்போம். ரப்பர் பேண்ட் தூக்கிட்டு போற அப்புறம் நீ அந்த கொட்டையே மூணா கூட சாவித்திரி ஒன்றும் ஆகாது. கிராஸ் ஆயிடுச்சு 90 மேலே. சித்தப்பா உங்கள்கிட்ட ரப்பர் பேண்ட் வாங்கிச்சுல? ஆமா, அதை க்ளீன் பண்ணுது. எங்கன்னா காவா இல்ல வாயில் வச்சுக்கிட்டு தெரியலையே. காவா இல்லைன்னா கூட காவாயில அந்த ரப்பர் பேண்ட் எடுத்துன்னு வந்து தர நீ பாட்டிக்கு. பாரா இதுல காவா எது பாயிண்ட் பாயிண்ட் பார்த்தா காவா மாதிரி தெரியுதா? நீ ஒன்னே ஒண்ணு கொடுத்ததுனால வந்து எடுத்து கொடுக்குறேன். கையில தொட்டு வச்சுக்கணும். கையில ஒன்று சீல் போட்டு கம்பெனி சீலோட தருவாங்களா? பாக்கெட் போட்டு 4-5 வச்சுட்டு தலைக்கு ஜடை போட்டுக்கோங்க. இந்த ஜடை போட்டு வச்சு கையில் வச்சு குப்பையிலே பொறிக்காது கொடுப்பாங்க அவனுக்கு. போய் லப்பர் பண்ண போய் அது சாவித்திரி பாட்டிக்கு போய் ரப்பர் பேண்ட் எங்க ஒரு நாள்னா கிடைக்கும். ஆமா சாமி ஒரு பாக்கெட் கிடைக்கும். லப்பர் பண்ண கிடைக்கும். பில்லு கொடுத்துரு பாக்கெட். ரப்பர் பேண்ட் வாங்கல பில்லு. போட்டுட்டு இது ஒன்னே போதும். டெய்லி ஒன்று தான் குத்துவாங்க. எங்கன்னா டெய்லி ஒன்று தான் லப்பர் கொடுக்குறேன். ஃபார்மா கிட்டா அந்த கல்லு லைட்டு கம்ம இருக்குதா? அது மேல எங்கன்னா அது மேல ஏறி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டு அப்பதான் தேட மாட்டாங்கம்மா. சாக்கு அடிக்கல. சரி போயிட்டு வரட்டுமா? வரேன். போலாம் வா. சரி பாய் பாய். வச்சுமா போலாம் வா. அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரிட
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியிலையோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா பொருள் ஒப்புயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவத்தார் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனொழிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா திரியுருவாகிய திருப்பை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையின்
காப்பாடும்